ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் பாண்டியன் வந்தோன்னே கோமதியை கூப்பிட்றாரு. அந்த சவுண்டு கேட்டோன்னே ஓடியாராங்க மயில் வந்து, வாங்க மாமா உட்காருங்க, உங்களுக்கு தண்ணி கொண்டு வரேன், இப்போ தான் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. அதை பார்த்தோன்னா கோமதி கடுப்பாகுது. என்னடி அப்படின்னு ராஜிக்கிட்ட கண்ணை காட்டுறாங்க. கோமதிக்கிட்ட பேக்கை நீட்டுறாங்க வந்து பாண்டியன். அதை படக்குன்னு பிடிங்கிறாங்க மயில். எதுக்கு நீ இப்போ பிடுங்குன அப்படின்னு சுறுசுறுன்னு பேசுகிறாங்க. என்னடி அந்த பிள்ளைகிட்ட போய் இப்படி பேசுகிற, அதை என்ன தூக்கிட்டு ஓடவா போகுது அப்படின்னு சொன்னேன். இல்லை உங்களுக்கு வேலை வைக்க வேணாம் தான் நான் வாங்கினேன், எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள், நான் போய் வேணா வச்சிட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. உனக்கு தெரியுமா, அவன் பீரோவில் தானே வைப்பாங்க பணத்தெல்லாம் அப்படின்னு சொன்னான்னா, அப்படிலாம் இல்லை, கொண்டா நானே வச்சுக்கிறேன்னு பிடுங்கிடுறாங்க. மயிலுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்போ சரவணன் வந்துடுறாரு. என்னப்பா ஒரு மாதிரியா இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே, இவ்வளோ நேரம் என்ன பேசிகிட்டு இருந்தீங்களே, என் மயம் வந்தோன்னே பார்த்தியா, என் முகத்தை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு அவர் சொன்னோன்னே, ஆமாம் ஆமாம் அப்படின்னு கோமதி சொல்லிட்டு, இன்றைக்கி அந்த பிள்ளை பண்ண வேலை என்ன தெரியுமாப்பா, அப்படி கொண்டு வந்து எனக்கு சாப்பாடெலாம் கொண்டு வந்து கொடுத்துச்சுப்பா பார்த்துச்சுன்னொன்னே கோமதிக்கு அப்படியே கடுப்பாகுது. பளிச்சு காட்டுறாங்க. படக்குன்னு உள்ளே போயிடுறாங்க. போனோடனே அரசியும் ராஜியும் போயிடுறாங்க கூடவே. அங்கே இங்கே பேசிடுறாங்க. சரவணன், நீ ரொம்ப கொடுத்து வச்சோண்டா, மொண்டாட்டியை ரொம்ப பொறுப்புக்கு பொறுப்பாக எல்லா வேலையும் நல்லா செய்துடா, அந்த பிள்ளை பாவண்டா, அந்த பிள்ளை இப்படி வேலை செய்யுது, எல்லாத்தையும் இழுத்து போட்டு பார்க்குது, கடைக்கெல்லாம் சாப்பாடு கொண்டு வருதுன்னு பெருமையாக பேசுகிறார் பாண்டியன். உடனே அங்கே கோமதி இருந்துக்கிட்டு, இவ்வளோ நாள் நான் எப்படி இருந்திருப்பேன், இந்த வீட்டுக்காக உழைச்சி ஓடா போனேன், என்னைய ஒரு நாள் கூட பாராட்டினதில்லை, அவளை ஒரு வாரம் தான் ஆகுது, எப்படி பாராட்டுறாருன்னு கோமதி அங்கே கடுப்பாகிறாங்க. சரி விடுங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு ராஜு போயிடுறாங்க. அங்கே சென்னையில் மீனா வந்து தூங்கியே போயிடுறாங்க செந்தில் வர்றதுக்குள்ளே. செந்தில் 10 மணிக்கு வர்றாங்க. வந்தோன்னே போய் கதவை திறந்தோன்னே முறைக்கிறாங்க மீனா. என்ன செந்தில் இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை மீனா கோச்சுக்காத, அப்பா இவ்வளோ வேலை கொடுத்துட்டாரு அப்படின்னோன்னே, அப்பா பார்த்து சொன்ன வேலையை பார்க்க தான் இங்கே வந்தியா அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக பேசுகிறாங்க. அப்போ கதிர் ஃபோன் அடிக்கிறாரு. வந்து வெளில பேசுகிறாங்க. எங்கண்ணே இப்போ எங்கே இருக்க, சினிமாவுக்கு போனியா, மாலுக்கு போனியா, பீச்சுக்கு போனியா, எங்கண்ணே போனேன்னா, நான் மளிகை கடையை சுற்றி வரேன்டா, போய் கோயம்பேடு மார்க்கெட்டையும் மளிகை கடையும் சுற்றவே எனக்கு சரியாக போகுது அப்படின்னு சொன்னோன்னே, அங்கே எதுக்குன்னு நீ அண்ணியை கூப்பிட்டு போனேன் அப்படின்னா, அப்புறம் அப்பா சொன்ன வேலையை தானே கேட்க முடியும், அவர் பாட்டில் அடிக்கிக்கிட்டே போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் திட்டுறா. எதுக்கு நீ ஃபோனெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணாமல் வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி இருக்கிற நேரத்தையாவது அண்ணியோட ஸ்பெண்ட் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். கதிர் சாப்பிட வர்றதுக்காக ராஜும் கோமதியும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னடி இவன் இவ்வளோ நேரம் சென்று வர்றான் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் போகிறோன்னா போங்க அத்தை, போய் தூங்குங்க, நான் போட்டுக்கிறேன் சாப்பாடு அப்படின்னோன்னே, இல்லை நான் உட்காந்துருக்கேன் என்னன்னா கதிர் வராரு. அப்போ கோமதி கேட்குறாங்க, ஏப்பா கொஞ்சம் சீக்கிரம் வரலாம்லன்னொன்னே கதிர் முறைச்சிக்கிட்டு போயிடுறாரு. ஏண்டி எத்தனை நாளைக்கு இப்படி ஒரே வீட்டில் பேசாமல் இருக்கிறது, ஏண்டி இவன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறான்னு சோகமாக சொல்கிறாங்க. அப்போ ராஜு அவங்களே பார்த்துட்ருக்காங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.